அதுக்கப்புறம் அம்மா இருக்கிறாங்க, பெத்த தாய், நம்மளை 10 மாதம் சுமந்த தாய் அவங்க. பெத்த தாய பாரு, தாய போல யாரு, நல்லவனமாறு வாசு முன்ன ஊரு. பெத்த தாய பாரு, தாய போல யாரு. பிறக்கும் உயிரெல்லாம் தாய் இல்லாம பிறக்குமா? பாதியில தாயும் மறைந்தா நிம்மதியோ கிடைக்குமா? சொந்த பந்தம் அணைக்குமா? அது தாய போல நிலைக்குமா? சொந்த பந்தம் அணைக்குமா? அது தாய போல நிலைக்குமா? பாசமா பாருங்கள், தாய் மனம் குளிரட்டும். ஊருக்குள் உன்னை பார்த்து மற்றவர்கள் திருந்தட்டும். தொப்புள் கொடி உறவுக்கு தொல்லை கொடுத்த நியாயமா? தாய் மனம் தாங்குமா? நிம்மதியா தூங்குமா? 10 பிள்ளை பெற்றாலும் ஒன்றை கூட வெறுப்பதில்லை. 10 பிள்ளை பெற்றாலும் அந்த 10 பிள்ளையும் ஒரே முறை தான் பார்ப்பாங்க. 10 பிள்ளை பெற்றாலும் ஒன்றை கூட மறப்பதில்லை. தாயை மதிப்பவன் வாழ்வது நிச்சயம், தாயை பழிப்பவன் சாவதே சத்தியம். இதுதான் உண்மை. தாயை நான் எழுதின பாட்டு தான். தாயே உன் பாதத்திற்கு நானும் அடிமை, இந்த உலகத்திலே தாய் இல்லாமல் வாழ்வது கொடுமை. நண்பா இருக்கும்போது தெரியாதடா தாயோட அருமை, மண்ணில் மறைந்த பின்னே ஆயிடுவாய் நீயும் தனிமை. தெருவில் போகும் நாய்கள் கூட மதிக்காதடா, உன் சொந்த பந்தம் கூட எடுத்து அணைக்காதடா. பெற்றெடுத்த தாயை என்றும் பழிக்காதடா, கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. இது நான் எழுதின பாடல்கள். இதெல்லாம் பல வருடங்களாக நான் மக்களுக்கான செய்தியாக இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பாடல்கள் மூலயமா. என்னோட பாடல்கள் ஒரு 500 பாடல்கள் மேலே எழுதியிருக்க பாடல்கள். மேலே 1000 பாட்டு இருக்கும். ஆனால் இத்தனை வருஷத்தில் எவ்வளோ பாடல்கள் எழுதி 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 அது பாட முடியாத. இப்போ இப்படி உட்காந்துட்டு இருப்பேன், ஒரு 4-5 பாட்டு எழுதுவோம். உண்மையிலே ஒரு நாளில் போவோம். இதெல்லாம் அசால்ட்டாக எழுதுவோம். உண்மையிலே சத்தியமாக அது என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும்.